நாம ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா 101 ரூபாய் 501 ரூபான்னு மொய் வைப்போம். காரணங்கள் கேட்டால் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, இது இப்படி வச்சாதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் ரீசனாக மூதாதையர்கள் எதனால் 101 ரூபாலாம் வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 100 ரூபாவை ஈஸியாக பிரிச்சிடலாம், 50-50 பிரிச்சிடலாம். ஆனால் 101 ரூபாவை அப்படி பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மணமக்கள் சந்தோஷமாக பிரியாமல் வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அந்த 1 ரூபா வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அது காலப்போக்கில் ஒரு குட்டி மூட நம்பிக்கையாகவே மாறிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயரில் எலுமிச்சை பழம் வைக்கிறது, புது வண்டி வாங்கினா வைக்கிறது, ஆயுத பூஜைக்கு வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வண்டியை சிறப்பிக்கிறதுக்காக வண்டியோட டயர்ல எலுமிச்சை பழம் வைப்போம். ஆனால் இது எதனால வர ஆரம்பிச்சிருக்குன்னா, நம்ம மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மாட்டு வண்டி, குதிரை வண்டி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது காடு மேடுன்ட்டு நிறைய விஷயங்கள் ஏறி இறங்கும். அந்த டைம்லேயே அதன் பாதங்கள் அடிபடாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சை வச்சாங்க. எலுமிச்சை பழத்தில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு, அது ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுனால எலுமிச்சை வச்சாங்க. இப்போ வரைக்குமே நாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.